தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 9:29 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த கிழமைகளும் குணங்களும் சொல்லி ஒரு 2 தினம் முன்னால சொன்னேன். எல்லாருமே 7 கிழமையில ஒரு நாள் பிறந்திருக்கணும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நாய்படாத பாடு அப்படிலாம் இந்த கிழமைக்குரிய பழமொழிகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்தந்த கிழமைகளுக்குன்னு ஒரு ஆதிக்கம் இருக்கு இல்லையா, கிரக ஆதிக்கம். அந்த கிரக ஆதிக்கம் அவர்களுக்கு முழுமையாக சாருமா. இதை ஜோதிட சாஸ்திரம் அழகா எடுத்துரைக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் ஒருத்தர் பிறந்தார்னா அதிகார தோரணையில் இருப்பார்னு சொன்னேன். கமாண்டிங் பவர், அதை செய் இதை செய்யணும் ஆணையிடக்கூடிய ஆற்றல் அவருக்கு ரொம்ப இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில. அதே என்ன திங்கக்கிழமை பிறந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் சொல்லும் சொற்கள் எல்லாம் அப்படி மயக்கும் சொற்களாக இருக்கும். அதை கேட்ட உடனே நமக்கு இவருக்கு அந்த காரியத்தை முடித்து கொடுக்கணும்னு வரும். அந்த அளவுக்கு ஒரு லைக்கிங், நம்ம மனசு ஈடுபாடு அவர் மேலே வந்துடுமோ. செவ்வாய்க்கிழமை நீங்கள் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, நினைத்ததையெல்லாம் செய்து முடிப்பார். அதை செஞ்சு காமிக்கணும். வைராக்கியம் அதிகம் இருக்கும். செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார்னா அது செஞ்சு காமிப்பார். பகைக்கு மத்தியில் அவருடைய வாழ்க்கை இருக்குமா. அதே நேரம் புதன்கிழமைக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறோம்னு சொல்லியிருந்தேன். புதன்கிழமை ஒருத்தர் பிறந்தார்னா சிந்தனையை செயல்படுத்துவார். சில பேர் சிந்திப்பாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. நினைப்பாங்க அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நாளைக்கு அதுக்கு போகணும், அதுக்கப்புறம் இதை எடுத்து முடிச்சு. ஆனால் உன்னோட காரியம் நடக்காது, பேச்சோட முடிஞ்சு போயிடும். ஆனால் சிந்தனையை செயல்படுத்துபவர் யார் அப்படின்னா புதன்கிழமை. இங்கே புதன்கிழமை பிறந்தா அவர் ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்குவார். இந்த காலையில் 7 மணிக்கு இதுக்கு போகணும், 9 மணிக்கு இப்படி போகணும். ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையை அவர் குறித்து வச்சுக்குவார். அதே எப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு சிந்திச்சு பார்ப்பார். எல்லா வேலையும் முடிஞ்சா, முடியலைன்னா இந்த வேலையை நாளைக்கு எப்போ செய்யலாம் அப்படின்னு. அப்படி சிந்தித்து செயல்படுபவர் யாருன்னா புதன்கிழமை பிறந்தவர்களாக இருப்பார்களா. வியாழக்கிழமை பிறந்தவர்கள் யாரு அப்படின்னா குருவா இல்லையா, அது போதிப்பான் வேதிப்பான்கிற வக்கீல் வாத்தியாரா இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவர்களா இருப்பாங்க. போதிக்கக்கூடிய ஆற்றல், யோசனை சொல்வதிலே அசகாய சூரர்கள். குரு ஆதிக்கத்தில் பிறந்திருந்தா யாருக்காவது ஒரு ஐடியா கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். அவருக்கு வெற்றி பெறுதோ வெற்றி பெறலையோ, ஆனால் அவர் சொல்றவருக்கு வெற்றி பெற்று போயிடும். ஆகையினாலே போதிக்கக்கூடியதிலே வல்லவர். அவர் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். நல்ல யோசனை சொல்வார். வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா எப்படி இருப்பார்னா இனிய அதாவது இன்சொல் பிரியருங்கிற மெதுவாக பேசுவார், நல்ல சொல் சொல்லுவார், கெட்டதே சொல்ல மாட்டார். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நன்னயம் செய்து விடலுங்கிற அந்த குரலுக்கு இலக்கணமாக இருப்பார். யார் கெடுதல் செஞ்சாலும் அவருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார். அதே நேரம் சனிக்கிழமை பிறந்தா சனிக்கிழமையான்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். சனிக்கிழமை என்பது சகிப்புத்தன்மை மிகுந்த நாள். சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, மனம் தளராத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கு. அவங்க எப்பவுமே சனிக்கிழமை பிறந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மனம் தளரவே மாட்டாங்க. எத்தனை முறை போராடினாலும் முடிவில் வெற்றி பெறுவாங்க. ஆகையினாலே தான் இந்த அபிராமி அதில் ஒரு பாட்டு வரும், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு வரும். தளர்வரியாத மனம் ஒருத்தருக்கு இருக்கணுமா. அந்த மனம் யாருக்கு இருக்கும்னா சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட கிழமைகளிலே நீங்கள் என்று பிறந்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அதற்குரிய அந்த குணத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய நண்பர்கள் அந்த குணத்தில் இருந்தால் அதற்கேற்ப நீங்களும் அவர்களோடு நட்பு வைத்துக் கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று காலை 9:26 வரை சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். நினைத்தது நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் மனக்குழப்பம் ஏற்படலாம். மதியத்திற்கு மேல் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். காலை நேரத்தில் கொஞ்சம் பொறுமை தேவை. சந்திரபலம் குறைகின்ற பொழுது பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்தால் அதிகாலையிலேயே செய்து விடுவது. புதியவர்களை சந்திக்க நினைத்தால், தொலைபேசி வாயிலாக பேச நினைத்தால் அந்த தகவல்களை சொல்லலாம். ஏனென்றால் 9:26 மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் சேரும். யோசித்து செயல்பட வேண்டும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடியாமல் போகலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டு. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கடினம். கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்கின்ற நாள். உன்னத நிலையடைய வழிபாட்டிலே கவனம் செலுத்துவீர்கள். 2இல் குரு இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட உண்டு. 9ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் ஏற்படலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய சொற்களுக்கு செவி சாய்ப்பார். அதே நேரத்தில் 2இல் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் உண்டு.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது. எனவே இல்லற வாழ்க்கையிலே உங்களுக்கு சில இடையூறுகள் வரலாம். இருந்தாலும் காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்திலே குரு சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் நல்ல விரயங்களை மேற்கொள்ள வேண்டும். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, அல்லது பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்குவது, அதற்குரிய சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது, இப்படி ஏதாவது சுப செலவுகளை செய்தால் வீண் செலவுகளிலிருந்து விடுபட இயலும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்களால் இனிமை ஏற்படுகின்ற நாள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையில் திரும்பும் சூழல் கூட உண்டு. பொருளாதார பிரச்சனை அகலும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் நீச்சம். 11 அதிபதி நீச்சம் பெற்றாலும் 2 அதிபதி செவ்வாய் இருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் செய்ய இயலும். காசு பணம் புழக்கம் இல்லையே, கையில் காசு வைத்துக் கொண்டல்லவா செய்ய வேண்டும் என்றெல்லாம் காரியத்தை தொடங்கும் முன் யோசிக்க வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் உங்களுக்கு காசு பண புழக்கம் வந்து சேரும். உறவினர்களின் ஒத்துழைப்பும் உண்டு. நண்பர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். இன்றைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உண்டு. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு காலை 9:26 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குரு சந்திர யோகம் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டு. காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படும். எந்த புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் நீங்கள் அதிலே வெற்றி காண்பீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடுகின்ற நாள். எடுத்த காரியங்கள் எளிதில் முடியும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வரப்போகின்றது. குறிப்பாக இதுபோன்ற நேரங்களில் நீங்கள் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. தனுசு ராசினியர்களே, இன்று காலை 9:26 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். அஷ்டமாதிபதி வருவதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். ஏதேனும் புது முயற்சிகளில் ஈடுபட்டால் அதை கொஞ்சம் ஒத்தி வைப்பது நல்லது. குடும்பத்தினுடன் பிரச்சனைகள் வரலாம், விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காசு பண பழக்கம் நன்றாக இருந்தாலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குறு பார்வை இருப்பதனாலே கவலைப்பட தேவையில்லை. ஏதேனும் ஒரு வரன்கள் வந்து முடிவடையாமல் போய்விட்டதே, எப்பொழுதுதான் திருமணம் முடியும், வயது ஏறிக்கொண்டு செல்கிறதே என்றெல்லாம் நீங்கள் பிள்ளைகளை பற்றி சிந்தித்தால் திருமண வயது இருந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடியக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. அதே நேரம் தொழில் உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தவர்கள் தொழில் தொடங்க முயற்சித்தால் அது கூட கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். இன்று தன்னிச்சையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தொலைந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்திலே மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. 6 கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் உண்டு. நீண்ட தூரத்திற்கு சென்று புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.